இன்னைக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 9th சாப்டர் பார்க்க போகிறோம். 9th சாப்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சி ப்ளஸ் ப்ளஸ் பற்றி பார்க்குறது. சி ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். C++ is the most popular programming language. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பஜர்னி ஸ்ட்ரப்ஸ்ட்ரப். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னா பஜர்னி ஸ்ட்ரப்ஸ்ட்ரப்ங்கிறவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் வந்து இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ is standardized by the International Organization for Standardization. இது வந்து ISO International Organization for Standardization ஆல வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து ISO வந்து 1 மார்க்ல எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க. International Organization for Standardization. இந்த C++ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இது வந்து ரன் ஆக முடியும். அதாவது ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ். அப்புறம் வந்து இந்த C++ லாங்குவேஜில் வந்து ஊப்ஸ் டெக்னிக்ஸ் ஆன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஆன கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. இது வந்து இதோட ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து ஹைலி ரிச் ஃபங்க்ஷனல் லைப்ரரி இதில் இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ், புல்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது C++ லாங்குவேஜில். இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் இதோட. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது வந்து எரர் ஹேண்ட்லிங் ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அதெல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. அது வந்து இதெல்லாமே இதோட C++ஓட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் செட்னாலே character set is a set of characters which are allowed to write a C++ program. ஒரு C++ program எழுதுறோம்னா அதுக்கு நமக்கு தேவையான characters, for example upper case characters இருக்கலாம், lower case characters இருக்கலாம், 0 to 9 numbers இருக்கலாம், special characters into question mark அந்த மாதிரி characters எல்லாமே இன்க்ளூட் ஆகுறதா வந்து character setன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லெக்சிக்கல் யூனிட்ஸ்னா a smallest individual unit in a program is called lexical unit. ஒரு ப்ரோக்ராமோட ஒரு சின்ன பகுதியை தான் என்ன சொல்றாங்கன்னா லெக்சிக்கல் யூனிட்ஸ். இது வந்து டோக்கன்ஸ்னு சொல்றாங்க. இதுல 5 நிறைய லெக்சிக்கல் யூனிட்ஸ் இருக்கு. எதெல்லாம்னா keywords, identifiers, literals, operators, punctuators இதெல்லாமே வந்து lexical units or tokens சொல்றாங்க. இதெல்லாம் keywords, identifiers, literals, operators and punctuators. இந்த 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க டோக்கன்ஸ்னா என்ன, அது எதெல்லாம் டோக்கன்ஸ்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து கீதோ ஒன்னொன்னோட 2 மார்க் டெஃபினிஷன்ல வந்து டிஃபைன் keywords, டிஃபைன் literals அந்த மாதிரி கேட்பாங்க டோக்கன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து keywords are the reserved words which convey specific meaning to the C++ compiler. கீவேர்டுனா ஒரு ரிசர்வ்டு வேர்ட், முன்னாடியே லைப்ரரியில ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட் தான் வந்து கீவேர்ட்ஸ். இது வந்து ஒன்றுக்கும் ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இருக்கலாம், ஃபாரா இருக்கலாம், ஒயிலா இருக்கலாம், சுவிட்சா இருக்கலாம், இல்லை திஸ் ஆப்ரேட் அந்த மாதிரி அதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குதான் வந்து கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து Identifiers are the user defined names given to the different parts of the C++ program via variables, functions, arrays and classes. அப்படினா இது வந்து user defined name, நம்ம யூஸ் பண்றவங்க கொடுக்கிற ஒரு நேம் தான் என்னன்னா identifiers. எக்ஸாம்பிள் வேரியபிள் நேமா இருக்கலாம், ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம், கிளாஸ் நேமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஐடென்டிஃபையர்ஸுக்கு நம்ம தான் நேம் கொடுக்குறோம். அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. First வந்து the first character of an identifier must be an alphabet or an underscore. அந்த ஐடென்டிஃபையரோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கண்டிப்பா ஆல்பபெட்டாவோ இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ல தான் ஆரம்பிக்கணும். நம்பர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஐடென்டிஃபையரோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரூல் வந்து only alphabets, digits and underscore are permitted. ஒன்லி வந்து ஆல்பபெட்ஸும் அண்டர்ஸ்கோரும் டிஜிட்ஸ் மட்டும்தான் பெர்மிட் பண்ணி அலோவ் பண்ணும். நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், கொஸ்டின் மார்க், அந்த கிரேட்டர் தேன் லெஸ் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து இதில் அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து C++ இஸ் கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ், லோவர் அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அது ரெண்டுமே வந்து டிஃபரெண்டாக தான் எடுத்துக்கும், சேமாக எடுத்துக்காது. நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டர் கொடுத்தோன்னா எரர் காமிக்கும். அதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் cannot be used as an identifier name. நம்ம முன்னாடியே கீவேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி கீவேர்ட்ஸும் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து இது ரூல்ஸ் ஐடென்டிஃபையர் எழுதுறப்போ நம்ம எந்தெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அந்த ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர்னு அந்த ரூல்ஸ் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லிட்டரல்ஸ்
லிட்ரல்ஸ்னா கான்ஸ்டன்ட்ஸ் தான் என்ன சொல்றாங்க லிட்ரல் சொல்றாங்க. லிட்ரல்ஸ் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் whose values do not change during the execution of the program. இந்த லிட்ரல்ஸ்ங்கிறது வந்து டேட்டா ஐட்டம்ஸோட நேம் தான், அதோட வேல்யூஸ் வந்து எக்ஸிகியூஷன் டைம்ல வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. நிறைய டைப்ஸ் several kinds of literals are there. First வந்து numeric literals, boolean literals, character literals, string literals. 4 types are literals: numeric literals, boolean literals, character literals, string literals. இதுல வந்து first வந்து numeric literals. Numeric literalsல வந்து 2 types of literals constant இருக்கு. Integer constant, real constant. Integer constantனா integer values, அதுல வந்து integer values தான் வரும். decimal value இருக்கலாம், octal value இருக்கலாம், hexadecimal value. நம்ம இதெல்லாம் வந்து first second unitல படிச்சோம். decimal numbers, hexadecimal numbers, octal numbers எல்லாமே வந்து include ஆனதா வந்து integer constants. Next is real constant. இது வந்து numeric constantல வரதா வந்து real constant. இது வந்து floating point value. Floating pointனா pointed values தான் என்ன சொல்றோம், floating pointed values. அந்த values எல்லாம் தான் வந்து real constant சொல்றோம். Next வந்து boolean constant. Boolean நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். Boolean valuesனா true or false values தான் boolean values சொல்றோம். 0 or 1. அதுதான் என்னன்னா boolean constants. Next is the character constant. Character constant na a single character with a single quotation. Single quote kulla vara single character da enna solranga na character constants. Next is string literals. String literals na a set of character da enna solranga na string solranga. A single character na character, set of characters da enna solranga string. A set of characters enclosed with double quote kulla varradha vandu string literals. Set of characters enclosed with double quote is known as string literals. இதெல்லாமே வந்து literals. Next வந்து operators. Operators பார்க்க போறோம். Operators are the symbols which are used to do some mathematical or logical operations are called operators. நம்ம mathematical operation logical operation பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து operators னு சொல்றோம். இதுல வந்து the data item or values that are the operators act upon are called as operands. அதுல அந்த operators கூட யூஸ் பண்ற அந்த டேட்டா தான் என்ன சொல்றோம்னா operands சொல்றோம். அந்த operands பேஸ் பண்ணி நம்ம இந்த operators வந்து 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. In C++, the operators are classified on the basis of the number of operands. எத்தனை number of operands யூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி மூணா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூனரி ஆபரேட்டர்ஸ், பைனரி ஆபரேட்டர்ஸ், டெர்னரி ஆபரேட்டர்ஸ். இதெல்லாம் யூனரி ஆபரேட்டர்ஸ், பைனரி ஆபரேட்டர்ஸ், டெர்னரி ஆபரேட்டர்ஸ். இந்த யூனரி ஆபரேட்டர் வந்து require only one operand, ஒரே ஒரு ஆபரண்ட் தான் தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். அது வந்து இப்படி கொடுப்போம், பிளஸ் பிளஸ் இதே மாதிரி கொடுத்தோம்னா இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் வந்து ஒரே ஒரு ஆபரண்ட் தான் தேவைப்படுது. அதான் வந்து பிளஸ் பிளஸ் 5 இது வந்து ஒரே ஒரு ஆபரண்ட் தான் தேவைப்படுது. வந்து யூனரி ஆபரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பைனரி ஆபரேட்டர்ஸ். பைனரி ஆபரேட்டர்ங்கிறது வந்து ரெண்டு ஆபரண்ட்ஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர் A பிளஸ் B, ABங்கிற ரெண்டு ஆபரண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. வந்து பைனரி ஆபரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆபரேட்டர். டெர்னரி ஆபரேட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்டிஷனல் ஆபரேட்டர். இதெல்லாம் வந்து மூணு ஆபரண்ட்ஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கண்டிஷனல் ஆபரேட்டர். முதல்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். இது வந்து டெர்னரி, மூணு ஆபரண்ட்ஸ் யூஸ் பண்றோம். வந்து இது வந்து டெர்னரி ஆபரேட்டர். நெக்ஸ்ட் வந்து C++, இது வந்து ஆபரண்ட்ஸ் பேஸ் பண்ணி மூணா பிரிக்கிறாங்க ஆபரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து C++ எந்தெல்லாம் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இந்த C++ ஆபரேட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபர்ஸ்ட் arithmetic ஆபரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், bitwise ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆபரேட்டர்ஸ் அண்ட் அதர் ஆபரேட்டர்ஸ். இது எல்லாமே வந்து C++ இருக்கிற ஆபரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து arithmetic ஆபரேட்டர்ஸ். arithmetic ஆபரேட்டர்ஸ்னா நார்மல் பேசிக் arithmetic ஆபரேஷன் தானே. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இது எல்லாமே வந்து arithmetic ஆபரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்னாலே நம்ம கம்பேர் பண்ற ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்றதா என்ன சொல்றாங்க, ரிலேட்டிவ் ஆபரேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாமே வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் சொல்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை கால்குலேட் எவால்வேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் மூணு சேர்ந்தது தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது மூணு தான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த பிட்வைஸ் லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து லாஜிக்கல் பிட்வே அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் பிட்வைஸ் இந்த மூணு சேர்ந்து தான் வந்து லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். செகண்ட் வந்து பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதுல வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்னு ரெண்டு வருது. லெஃப்ட் ஷிஃப்ட்னா இந்த மாதிரி சிம்பிள் தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட்னா இது பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். அது தேர்ட் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து இந்த டைடு சிம்பிள்ல யூஸ் பண்றாங்க. அதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து ஈக்குவல் டு, வெறும் ஈக்குவல் டுவா இருக்கலாம், பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, இதெல்லாம் தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் முதல்ல பார்த்தோம். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட சிம்பிள் கொஸ்டின் மார்க் கோலன் சேர்ந்து வரதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனை செக் பண்றாங்க. கண்டிஷன் ட்ரூனா ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா செகண்ட் இருக்கிற எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர், அதாவது ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐஓ ஆப்ரேட்டர்ஸ், இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இன்புட் ஆப்ரேட்டர், அவுட்புட் ஆப்ரேட்டர், கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்ஸ் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ஆப்ரேட்டர்ஸ். C++ provides operator greater than இந்த symbol தான் வந்து input operator. இது get input, input get பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்து input operators. It extracts the value through the keyboard and assigns it to the variable to its right. இது வந்து கீபோர்ட்ல இருந்து இன்புட் வேல்யூவை எடுத்துக்கிட்டு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. இதான் வந்து இந்த இன்புட் ஆப்ரேட்டரோட வேலை. கீபோர்ட்ல இருந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டு இதான் அதோட சிம்பிள் எடுத்து வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. அதான் வந்து இன்புட் ஆப்ரேட்டர். இட் இஸ் கால்டு ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன். என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க, கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. இது வந்து இன்புட் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஐஓ ஆப்ரேட்டர்ஸ் வந்து இன்புட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். அவுட்புட் ஆப்ரேட்டர் C++ provides இந்த சிம்பிள் தான் வந்து அவுட்புட் ஆப்ரேட்டர் டு பெர்ஃபார்ம் அவுட்புட் ஆப்ரேஷன். அவுட்புட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து அவுட்புட் ஆப்ரேட்டர். தி ஆப்ரேட்டர் இஸ் கால்டு ஸ்ட்ரீம் இன்சர்ஷன். அது வந்து ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆர் புட் டு. அது வந்து கெட் இன், இது வந்து புட் டு ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு சென்ட் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆர் வேல்யூஸ் ஆஃப் தி வேரியபிள் ஆன் இட்ஸ் ரைட் டு தி ஆப்ஜெக்ட் ஆன் இட்ஸ் லெஃப்ட். அப்படின்னா இது வந்து நம்ம இன்புட்டா கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை அப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற வேரியபிள் வேல்யூவை வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். சி அவுட்ல பிரிண்ட் பண்றதுக்கு இது வந்து இன்புட்டா வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. இங்க வந்து சி அவுட்ல வந்து அவுட்புட் நமக்கு பிரிண்ட் பண்ண டிஸ்பிளே பண்றதுக்காக கொடுக்குது. அதான் வந்து சி அவுட் வந்து அவுட்புட் ஆப்ரேட்டர். இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து cascading IO operators. Cascading IO operators, the multiple use of input and output operators such as இந்த ரெண்டுமே less than greater than ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து cascading operator. இந்த இன்புட் ஆப்ரேட்டரும் அவுட்புட் ஆப்ரேட்டரும் சேர்ந்தது தான் வந்து ஒன்றுக்கு மேலே டைம் மல்டிபிள் டைம்ஸ் வந்துச்சுன்னா தான் இதை என்ன சொல்றாங்க cascading operators சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சி அவுட் என்டர் 2 numbers. இது வந்து என்ன ஆப்ரேட்டர் அவுட்புட் ஆப்ரேட்டர். சி இன்னங்கிறது வந்து இன்புட் ஆப்ரேட்டர். ரெண்டுமே இதில் வந்துருக்கு. இது வந்து கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர். இதில் என்ன நடக்குதுன்னா என்டர் 2 numbers. இந்த சி அவுட்ல இருக்கிறது அப்படியே நமக்கு கிடைக்குது அவுட்புட்டா. சி இன்னங்கிறது நம்ம கீபோர்டில் என்ன என்டர் பண்ணி கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு சி இன் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. நமக்கு வேரியபிள் அசைன் பண்ணி கொடுக்குது வேல்யூஸை. சி அவுட்ங்கிறது அப்படியே வந்துருது அந்த என்டர் ஏ நம்பர்ஸ்ங்கிறது. சி இன்ல வந்து கொடுக்குறது நம்ம கீபோர்டில் என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து நமக்கு வேரியபிள் அசைன் பண்ணி கொடுக்குது. இதான் வந்து cascading IO ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் C++ ப்ரோக்ராம். நம்ம C++ல ஒரு ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் சோர்ஸ் கோட், ஒரு சோர்ஸ் கோடை வந்து நம்ம கிரியேட் பண்ணி டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சேவிங் சோர்ஸ் கோட் வித் எக்ஸ்டென்ஷன் .cpp. சோர்ஸ் கோட் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சேவ் பண்றது வந்து .cpp என்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணணும். ரன்ல வந்து கம்பைல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றப்போ நம்ம எரர் இருந்துச்சுன்னா எரர் காட்டும், அதை கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷன்ங்கிறது ரன் பண்ணணும். ரன்ல போய் ரன் கொடுத்தோம்னா ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துடும். இது வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் C++. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எரர். இதுல வந்து எரர் நம்ம கம்பைல் பண்றப்போ எரர் காட்டும். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. syntax error, semantic error and runtime error. 3 types of error: syntax error, semantic error and runtime error. The syntax error என்கிறது வந்து grammatical அப்படினா நம்ம ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக், ஏதோ செமிகோலன் கொடுக்காம இருக்கிறோம் இல்ல கர்லி பிரேஸ் கொடுக்காம விடுறோம், அந்த மாதிரி கிராமட்டிக்கலா வர எரர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா syntax errors ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிமாண்டிக் எரர். சிமாண்டிக் எரர்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அந்த ப்ரோக்ராமோட லாஜிக்ல ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஜிக்கல் எரர்ஸ்னா என்ன சொல்றாங்க, சிமாண்டிக் எரர்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ரன் டைம் எரர். ரன் டைம் எரர்ங்கிறது வந்து நம்ம கம்பைல் பண்றப்போ எந்த எரருமே இருக்காது, ஆனா ரன்னிங் டைம்ல ஏதாவது எரர் காட்டும். அந்த லாஜிக்ல இல்ல ஏதாவது ப்ராசஸ்ல வந்து எரர் காட்டுச்சு, நம்ம ஏதோ தப்பான ஒரு ஏதோ கொடுத்துருக்கோம், ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி வரப்போ காட்டுறதா வந்து ரன் டைம் எரர். இது வந்து ரன்னிங் டைம்ல தான் காட்டும், கம்பைலர் டைம்ல எரர் காட்டாது. அது வந்து ரன் டைம் எரர். நெக்ஸ்ட் வந்து C++ டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம்னா அது இன்டிஜர் டைப்பா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பா, ஸ்ட்ரிங் டைப்பா, அந்த டேட்டா டைப் கொடுக்கணும். இல்லாட்டி வந்து கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது கொடுக்கறது தான் வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்றோம். In programming language, fields are referred as variable and the values are referred as data. In the programming language la field example வந்து name என்கிறது ஒரு field, age என்கிறது ஒரு field. அந்த field தான் என்ன சொல்றாங்க, variable னு சொல்றாங்க. அந்த fieldக்கு நம்ம கொடுக்கிற values கவிதா 18 அந்த மாதிரி values என்ன சொல்றாங்க, dataன்னு சொல்றாங்க. C++ ல வந்து 3 types of data types இருக்கு. First one வந்து fundamental data types, user defined data types, derived data types. 3 types of data types: fundamental data types, user defined data types, derived data types. First வந்து fundamental data types. Fundamental data types are predefined data types available with C++. Fundamental data types na predefined data types. அந்த C++ லைப்ரரியில வந்து ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறதா வந்து predefined, முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா டைப்ஸ் தான் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். There are 5 fundamental data types in C++: character, integer, float, double and void. இந்த அஞ்சுமே வந்து fundamental data types. இதெல்லாம்னா character, integer, float, double and void. இந்த அஞ்சு வந்து fundamental data types. யூசர் டிஃபைன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறோம், கிளாஸ் எழுதுறோம், அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்றது தான் வந்து user defined data types. user defined நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி எக்ஸாம்பிள் கிளாஸ் எழுதுறப்போ ஃபங்க்ஷன் எழுதுறப்போ யூஸ் பண்றதா வந்து user defined data types. derived data typesனா எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெயின் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதுல இருந்து டிரைவ் பண்ணி எழுதுறோம், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாம் இல்ல கிளாஸா இருக்கலாம், அந்த மாதிரி எழுதுறதா வந்து derived data typesனு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா நம்ம அந்த ஒரு ஃபீல்டுக்கு கொடுக்குற வேல்யூ தான் என்ன சொல்றோம், மெமரி லொகேஷன். நம்ம ஒரு வேரியபிள் டேட்டா கொடுக்குறோம்னா அது சேவ் பண்றதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, மெமரியில் ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணுது, அதுக்கு யூஸ் பண்ற அந்த இதை தான் என்ன சொல்றோம், வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். Variables are user defined names assigned to specific memory location in which the values are stored. நம்ம கொடுக்குற வேல்யூவை அங்க மெமரியில போய் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது வேல்யூ தான் என்ன சொல்றோம், வேரியபிள்னு சொல்றோம். இதுல வந்து 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்க, ஆர் வேல்யூன்னு ஒன்று, எல் வேல்யூன்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து இந்த டேட்டா டைப் எக்ஸாம்பிள் வந்து இன்ட் num2 num1 num2 எடுத்துக்கிறோம்னா இதான் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். இன்ட் num1 num2ங்கிறது 2 வேரியபிள். இது வந்து நம்ம இதுக்கு வந்து வேல்யூவை நம்மளாவே ப்ரோக்ராம்லயே அசைன் பண்ணிக்கலாம். அப்படி பண்றப்போ வந்து இன்ட் num ஈக்குவல் டு 100 num ஈக்குவல் டு 15 கொடுக்குறோம்னா 2 வேல்யூஸ் வந்து அசைன் பண்றோம். இப்படி அசைன் பண்றப்போ வந்து அது மெமரியில எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா num1ங்கிறது வந்து ஆர் வேல்யூ எல் வேல்யூ 2 கொடுக்குறோம்னா இதான் வந்து ஆர் வேல்யூ. இந்த ரெண்டுமே வந்து ஆர் வேல்யூ. இந்த 100ங்கிறது ஒரு ஆர் வேல்யூ, 50ங்கிறது ஒரு ஆர் வேல்யூ. இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ற மெமரி லொகேஷன் தான் என்ன சொல்றோம்னா எல் வேல்யூ.
இந்த ஸ்டோர் பண்ற மெமரி லொகேஷன் என்ன சொல்றாங்கன்னா எல் வேல்யூன்னு சொல்றாங்க. இத வந்து வேரியபிள் வந்து அசைன் பண்றது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ். An expression is a combination of operators, constants and variables arranged as per a rules of C++. Expressions na combination operators இருக்கலாம், constants இருக்கலாம், variables எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்றாங்க expressions னு சொல்றாங்க. இந்த C++ல நிறைய types of expressions இருக்கு. First வந்து constant expressions, integer expressions, floating point expressions, relational expression, logical expression, bitwise expression, pointer expression. இதெல்லாமே வந்து C++ல இருக்க expressions. First வந்து constant expressions. Constant expression வந்து consists of only constant values. The constant expression வந்து only constant value தான் அதுல இருக்கும். Next வந்து integer expressions. Integer expressions வந்து combination of integer values and get the integer output. Combination of integer value கொடுத்து output வந்து integerல தான் நமக்கு கிடைக்கும். Floating point expression na adu வந்து combination of floating point values, output வந்து floating point la தான் கிடைக்கும். Next வந்து relational expression. Relational expression என்கிறது வந்து combination of values and relational operators ரெண்டும் சேர்ந்து நமக்கு output என்னன்னா boolean expression கொடுக்கும். True or false or 0 or 1 கொடுக்கும். அது வந்து relational expression. Relational expression என்கிறது வந்து values combination of values and relational operators சேர்ந்து output வந்து boolean expression la நமக்கு கிடைக்கும். Logical expression. Logical expression என்கிறது வந்து அதுதான் combination of values and logical expression. Logical expressions values சேர்ந்து நமக்கு output வந்து boolean expression கிடைக்கும். Bitwise expressionல வந்து only combination of values bitwise output நமக்கு தரும். Pointer expression வந்து அது memory address வந்து represent பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து pointer expressions. Next வந்து type conversion. C++ல வந்து ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்பை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு அலோ பண்ணுது. அதான் வந்து டைப் கன்வர்ஷன். The process of converting one fundamental type into another is called type conversion. ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதா என்ன சொல்றாங்கன்னா டைப் கன்வர்ஷன். Two types of conversion type conversions are there. First வந்து implicit type conversion and explicit type conversion. Implicit type conversion னா கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே டைப்பை வந்து டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். கம்பைலிங் டைம்ல வந்து கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ங்கிறது வந்து ப்ரோக்ராமர் வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ப்ரோக்ராமர் கன்வெர்ட் பண்றதா வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்றாங்க. இதோட இந்த இன்ட்ரோடக்ஷன் டு C++ வந்து பாடம் முடிஞ்சிச்சு. இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. C++ ஆப்ரேட்டர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒன்று தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம். அப்புறம் வந்து இந்த டோக்கன்ஸ் இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் டிஃபைன் கீவேர்ட், டிஃபைன் ஐடென்டிஃபையர், டிஃபைன் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இது வந்து 1 மார்க்ல முக்கியமாக கேட்குறாங்க. 3 மார்க்லையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றி. அப்புறமா வந்து இது வந்து ஒரு 5 மார்க் ஐஓ ஆப்ரேட்டர்ஸ் 5 மார்க் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இந்த டைப் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அது வந்து 5 மார்க்ல கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.